ஸோ ஹாய் ஃபாக்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அரே பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். அதை பற்றி தெரியாதவங்க போன வீடியோவை கார்டில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஹாய் கைஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா அரே லிஸ்ட்லேயும் சரி ஸ்ட்ரிங்லேயும் சரி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அரேவை வந்து ஆல்ரெடி போன வீடியோவிலே பார்த்துருப்போம். ஸோ ஸ்ட்ரிங்கோட பேசிக்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் சேர்ந்தது அரேன்னு சொன்னோமோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், கேரக்டருங்கிறது என்ன மீன் பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டையும் நான் மீன் பண்ணுறேன். லிங்கேஷன் பேர் இருக்குன்னா அதில் எல் ஒரு கேரக்டர், ஐங்கிறது ஒரு கேரக்டர். ஆல்ரெடி ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் அந்த ஆல்ஃபபெட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம், கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இப்போ என் நேமை டிக்ளேர் பண்ணுறேன்னா நேம். ஓகேவா? அது இங்கே நேமுங்கிறது என்னது, அந்த வேரியபிளை குறிக்கும். ஓகேவா? ஸோ நேமுங்கிறது எதை குறிக்கும், நம்ம அந்த வேரியபிளை குறிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது நம்ம அந்த டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, ஓகேவா, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் லிங்கேஷ். ஸோ இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த லிங்கேஷுங்கிறதுல வந்து ஈச் ஆல்ஃபபெட்டையும், ஓகேவா, ஈச் ஆல்ஃபபெட்டையும் நம்மளால் லைக் கெட் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து ஈச் இண்டெக்ஸஸை வச்சு நம்மளால் இண்டெக்ஸஸ் ஃபஸ்ட் வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும், 0வும் கால் பண்ணால் ஃபஸ்ட் வேல்யூ கிடைக்கும், 1 கால் பண்ணால் செகண்ட் வேல்யூ கிடைக்கும்ல. சேம் அதே மாதிரி இங்கேயும் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நான் சிஸ்அவுட்டில் நேமை கால் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், லிங்கேஷுங்கிறது பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஃபார் இதுக்கு வந்து என்ன ஆகும், எனக்கு லிங்கேஷுங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து லிங்கேஷுங்கிறது பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, லிங்கேஷுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி என்னால் பர்டிகுலர் கேரக்டரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா நேமுன்னு கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாட் வச்சு, ஓகேவா, கேர் அட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் இண்டெக்ஸஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் 0ன்னு கால் பண்ணுறேன்னா, ஓகேவா, 0ன்னு கால் பண்ணுறேன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்ன இருக்குது, எல் பிரிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நான் 2வை கால் பண்ணால் எனக்கு செகண்ட், அதாவது தேர்ட் வேல்யூ எதுவோ அது பிரிண்ட் ஆகும். என் பிரிண்ட் ஆகிருக்குங்களா, இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ என் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங். ஸோ கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கை பார்க்குறக்காக நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளமை எப்படி கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்ஸில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னா இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் 1 செகண்ட். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு கிவன் எ, ஓகேவா, ஸ்ட்ரிங் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் பேர்ஸ். ஓகேவா? அது என்னவா இருக்கணும், ஐஜே. ஓகேவா? அந்த பேர் இருக்கணும். ஓகேவா? அதில் என்ன இருக்கணும், ஐ வந்து, ஓகேவா, லெஸ்ஸர் தென் ஜேவாக இருக்கணும். அது ஃபஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேர்ஸ் எதுலேருந்து இருக்கணும், ஏஜியாக இருக்கணும். ஐங்கிறது ஏவாக இருக்கணும், ஜேங்கிறது ஜேங்கிறது என்னவாக இருக்கணும், ஜியாக இருக்கணும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம எனக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எழுதிக்கலாம். ஓகேவா? ACBAGKAGG. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதோட கவுண்ட்ஸை கேல்குலேட் பண்ணலாம். மொத்தமாக எத்தனை பேர் இருக்குங்கிறதுல அதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ரெட் கலரில். ஓகேவா? ஸோ இந்த ஏக்கான எவ்வளோ இது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AG1. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னது ச்சு, அதுக்கப்புறம் இந்த என்னது 3. மொத்தம் இந்த ஏக்கு மொத்தம் 3 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இதுக்கு எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது. ஸோ அடுத்தது இந்த ஏ இருக்குது, 3 ஆச்சா, இது எதாச்சு 4. 4
இங்கே என்னாச்சு 5 6. ஸோ அதே மாதிரி அடுத்ததுக்கு ஓகேவா. ஸோ இங்கே பாருங்களே 6 ஆச்சா 7 8. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை இருக்குங்க? ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை இருக்குது? இங்கே மொத்தமாக 8 இருக்குது. ஸோ மொத்தமாக கவுண்ட் ஆஃப் பேர்ஸ் எவ்வளோ? 8 பேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது கொஷின் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் கொஷின். இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னது? இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னென்னா இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ சேம் நான் என்ன எடுத்திருக்கேன், நம்ம என்ன அங்கே இன்புட்டில் எடுத்தோமோ அதே இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்ட் கவுண்ட் வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார் லூப்பில் ஓகேவா 0லேருந்து அந்த ஸ்ட்ரிங் லென்த்து வரைக்கும் ஆஸ் வெல் அஸ் ஜே லூப்பில் i+1 ஓகேவா அதிலிருந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த லென்த் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் மெயின் கண்டிஷன். ஓகேவா. ஸோ அந்த ஐ வந்து எப்போ வந்து ஏ மீட் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஜே வந்து எப்போ ஜி மீட் ஆகுதோ அப்போ ஓகேவா அப்போ என்னது அந்த ஒரு பேர் கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா. அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த 2 லூப்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதை கடைசியாக சிஸ் அவுட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னதுன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகேவா. இதுதான் என்னதுங்க, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மொத்தமாக நமக்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் வேலிட் பேர்ஸை 8 பேர்ஸ் கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம எங்கே பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். கரெக்டுங்களா. ஸோ அதை தான் நம்ம எங்கே பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். ஸோ மொத்தமாக நமக்கு எத்தனை பேர்ஸ் இருக்குது, 8 பேர்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் நோட் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை போட்டுட்டு நான் பேஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இது என்னது, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகேவா. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லிவிட்டு நான் பேஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் அலைன்மெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கை பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், கேரி ஃபார்வர்ட் டெக்னிக். ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சேம் எக்ஸாம்பிள் அதை எடுத்தோம்ல அதே கொஷினை நான் என்ன பண்ணிக்கிறேன், திருப்பி எடுத்துக்கிறேன். அதே கொஷினை நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதையே நான் என்ன பண்ணிக்கிறேன், திரும்பவும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை நான் திரும்பவும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி எடுத்துக்கிறேன். என்னங்க இருக்குது, ஏ சி பி ஏ ஜி கே ஏ ஓகேவா அண்ட் ஜி ஜி. ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே 2 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண போகிறேன். இங்கே 2 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா. மீன் ஒரு கவுண்ட்டுக்காக. ஓகேவா. கவுண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன், ஆன்சர். ஓகேவா. ஆன்சர் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கவுண்ட்டு ஜி வரும்போது அதை நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ கவுண்ட்டு ஜிங்க வரும்போது நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக ரெண்டுமே என்னென்னு இருக்கும்னா 0ன்னு இருக்கும். இனிஷியலாக என்ன இருக்கும், ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்கும், 0ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏலாம் எங்கே வருதோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏலாம் எங்கே வருதோ அதுக்கெல்லாம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஜியெல்லாம் எங்கே வருதோ அப்போது ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது ப்ளஸ் ஜியில் இருக்கிற வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்போ நான் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்குது, இங்கே ஏ வந்துருக்குங்களா. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது 0 + 1 என்னங்க வரும், இங்கே 1ன்னு வரும். ஓகேவா. இங்கே என்னென்னு வரும், 1ன்னு வரும். இப்போ இங்கே ஜி இருக்குங்களா, கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, சி இருக்குது. ஓகேவா. இங்கே ஏ இல்லை. ஸோ என்ன பண்ணும், நான் அப்படியே முன்னாடி என்ன வேல்யூவோ அதை நான் என்ன பண்ணும், அதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும். அதனால தான் இந்த டெக்னிக் பேர் என்னன்னா கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஜி இருக்கா, கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இது சிம்பிளாக இருக்கும் நோட்ஸ் பர்பஸ்க்காக. இங்கே என்ன பண்ணிக்கிறேன், 1 ஸோ 0. அதுக்கப்புறம் இங்கே என்னதுங்க, சேம் தான். என்னது 1
0. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பி இருக்கா, கிடையாது. அதே மாதிரி என்னது 1 0, ஜியும் இல்லை, ஸோ அதனால 0. இங்கே என்னங்க வந்திருக்கு, 8 வந்திருக்கு, கரெக்ட், சாரி ஏ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜி வந்திருக்கா, கிடையாது, அதனால என்ன பண்ணிக்கிறேன், 0வை போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ ஏ வந்திருக்கா, கிடையாது, ஏன் இங்கே ஜி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு, ஜி கவுண்ட் பண்ணல, இங்கே என்ன வந்திருக்கு, ஜி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கீழே போடணும். ஓகேவா. மேபி இதை நான் டிஃப்ரெண்ட் கலரில் போட்டுக்கிட்டா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 வேலையும் ப்ளஸ் பண்ணி கீழே போடணும். கரெக்டாக. ஸோ இப்போ என்னங்க வந்திருக்கு இங்கே, ஸோ இங்கே என்ன ஆகும், அப்போ 0 + 2 என்ன ஆகும், நமக்கு என்ன வரும், 2ன்னு வரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னங்க வந்திருக்கு, கே வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன் நான், அதனால் 2 போட்டுக்கிறேன். ஸோ இதையும் என்ன பண்ணும், இங்கே ஜி வந்திருக்கா, கிடையாது. அப்போ என்ன பண்ணும், இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அடுத்தது என்ன வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்னங்க வரும், 3ன்னு வரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஜி இருக்கா, கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 2வை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே என்னங்க ஏ வந்திருக்கா, கிடையாது. அப்போ என்ன பண்ணும், நான் என்ன பண்ணும், 3யை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனால் இங்கே என்னங்க வந்திருக்கு, இப்போ ஜி வந்திருக்கு, கரெக்டுங்களா. அப்போ என்ன பண்ணும், நான் இதை 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும். கரெக்டாக. இது 2ஐயும் நான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், இங்கே போடணும். அப்போ என்னங்க ஆன்சர் வந்து 5. அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 5. அப்போ நமக்கு என்னங்க ஆன்சர் வரும் இங்கே, 5. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஜி இருக்கா, கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஜி வந்திருக்குல்ல, ஸோ என்ன பண்ணணும்னா மறுபடியும் சம் பண்ணணும். மறுபடியும் என்னென்ன பண்ணணும், சம் பண்ணணும். அப்போ இதை நான் சம் பண்ண எனக்கு என்ன வரும், 8 வருங்கள்ல. ஸோ என்ன வரும், எனக்கு 8 வரும். ஓகேவா. எனக்கு என்ன வரும், இப்போது 8 வரும். புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் என்னென்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் என்னது, நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஏன் இந்த கேரி ஃபார்வர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா, இந்த கோடோட, ஓகேவா, நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க, நமக்கு இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, நமக்கு இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா O(n²). ஓகேவா. அதே மாதிரி ஸ்பேஸ் என்னதுங்க, இங்கே ஸ்பேஸ் நம்ம யூஸே பண்ணல, கரெக்டில். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணல, ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. அதே மாதிரி இங்கே என்னது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O(1). ஓகேவா. இது டைம், இது ஸ்பேஸ். ஓகேவா. டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா. ஸோ இதுதான். பட் இந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு எதுலேயே கிடைக்கும், O(n)லே கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கோட ஒரு யூஸ் கேஸ். ஓகேவா. பிகாஸ் இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, n² கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போது இதுக்கான கோடை பார்க்கலாம். இந்த டெக்னிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன ஆச்சு, ஃபைனல் அவுட்புட் இங்கேயும் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்கும், 8 இருக்கும். இங்கே பார்த்தாலும் 8 இருக்கும். ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் AGGG எடுத்து கூட ட்ரை கோட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா. ஸோ இதுக்கான கோடை நம்ம இப்போ அடித்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டெல்ஜே போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம், இதை கவுண்ட்டை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் நமக்கான இன்புட். கரெக்டுங்களா. இப்போது நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு 2 வேரியபிள் தேவை. ஸோ 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்னது, இன்டர் கவுண்டர். ஓகேவா. என்னது, ஏ. ஓகேவா. இல்லை ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லெட்டர் வச்சுக்கலாமா, ஃபஸ்ட் லெட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இல்லை சிம்பிளாக என்ன வச்சுக்கலாம், நமக்கு ஏ தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், என்ன பண்ணியிருப்போம், கவுண்ட் ஜின்னு இருக்குல்ல. ஸோ அதை ஆன்சர்னு வச்சுருக்கேன். கரெக்டுங்களா. ஸோ ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதையும் என்ன எடுத்துக்கிறேன், 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார் லூப் ரன் போகிறேன். ஓகேவா. ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். இனிஷியல். ஓகேவா. I = 0. ஓகேவா. என்னதுங்க, இங்கே எஸ் இருக்குல்ல, எஸ் டாட் என்னது, லென்த்து I +++. ஓகேவா. I +++. ஓகேவா. ஸோ I +++. ஸோ கண்டிஷன் இங்கே கொடுக்கவே இல்லை, ஸோ கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எப்பப்பெல்லாம்
ஏ ஓகேவா, நமக்கு ஏ வருதோ, நமக்கு ஏன் ஏஜி தான் கேல்குலேட் பண்ணணும். ஏ வருதோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கவுண்ட் ஏங்கிற வேரியபிளில் வந்து இன்க்ரிமெண்ட் 1 பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ அது பண்ணிக்கலாங்களா. இப்போது என்ன பண்ண போகிறேன், எப்பப்பெல்லாம் ஓகேவா இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடியே கேர் அட்டுன்னு சொல்லிட்டு ஓகேவா ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் கேரக்டரை நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அது நான் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க போகிறேன், நான் கெட் பண்ணிக்க போகிறேன். டாட் ஈக்குவல்ஸ் ஓகேவா. இப்போ என்னது, சாரி டபுள் ஈக்குவல் டு, பிகாஸ் இது கேரில். ஸோ டபுள் ஈக்குவல் டு எப்பப்பெல்லாம் எனக்கு ஏ வருதோ, எப்பப்பெல்லாம் ஏ வருதோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுண்ட்டை என்ன பண்ண போகிறேன், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகேவா எல்சிஃபில் ஓகேவா எல்சிஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு ஓகேவா ஓகேவா ஜி கிடைக்குதோ ஓகேவா, எப்பப்பெல்லாம் எனக்கு ஜி கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணும், கவுண்டில் இருக்கிறத ஆன்சரோட என்ன பண்ணும், சம் பண்ணும். இங்கே பார்த்துருப்போம்ல, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அதாவது கவுண்டில் இருக்கிறத என்ன பண்ணியிருப்போம், ஆன்சரோட ப்ளஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா. சேம் தான் இங்கேயும் நான் பண்ண போகிறேன் ஓகேவா. அப்போ என்னது, ஆன்சர் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னது, கவுண்ட் ஓகேவா. அப்போ என்ன ஆகும், அந்த கவுண்டில் இருக்கிறது என்ன போகும், ஆன்சருக்குள்ளே போகும். ஸோ இவ்வளோ தான் ஓகேவா, இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு சிஸ் அவுட்டில் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் பேர் ஆஃப் ஓகேவா, என்னது டோட்டல் பேர்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. டோட்டல் பேர்ஸ்ன்னு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஆன்சர். ஸோ இப்போது நான் இங்கே இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஃபார் லூப் ரன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், எப்பப்பெல்லாம் ஏ வருதோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஜி வருதோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்சரில் அந்த கவுண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ ஃபார் லூப் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, சேம் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்திருக்கு ஓகேவா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம பார்த்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், இந்த கோஷின் ஆஸ் வெல் அஸ் இந்த கேரி ஃபார்வர்ட் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது இங்கே நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இது அதே மாதிரி அந்த கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்கான கோட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். So yeah guys, that's it for today. If you like my channel, please subscribe the channel, and if you have any doubts or I'm making any mistake, please comment on my comment section. Keep coding guys, bye bye.